Hi friends, இது உங்க Learn with GNK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது Prose 5 9th standard இங்கிலீஷ்ல உள்ள Prose 5 Water the Elixir of Life அப்படிங்கற prose தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 1 to 8 வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. And then உங்களுக்கு STT கான நோட்ஸ், TNPSC கான நோட்ஸ், TNTET எக்ஸாம் கான நோட்ஸ் தேவைப்படுது அப்படினா நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம Prose 5 பார்க்கலாம். So Prose 5ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த லெசன்ல கொடுத்திருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அடுத்து சர் சி.வி. ராமன் அவங்கள பத்தி, அதுக்கு அப்புறமா glossary பார்க்க போறோம், idioms பார்க்க போறோம். அது போக என்னென்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா full tense மட்டும் தான் இருக்கு. அதுவே நிறைய வந்துட்டு கொடுத்திருக்காங்க. எல்லா டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸையும் கொடுத்து நிறைய எக்ஸர்சைஸ் வந்துட்டு கொடுத்திருக்காங்க. சோ அத வந்துட்டு நம்ம நாளைக்கு வீடியோஸ்ல பார்க்கலாம். அடுத்த வீடியோஸ்ல நம்ம பாத்துறலாம். இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். Water the Elixir of Life அப்படிங்கக்கூடிய இந்த லெசன் வந்துட்டு பாத்தீங்கன்னா சர் சி.வி. ராமன் அவர்களுடையது. ஓகேவா? சர் சி.வி. ராமன் அவர்கள் எழுதினது தான் Water the Elixir of Life அப்படிங்கக்கூடிய லெசன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த லெசன்ல எதை பத்தி சொல்றாங்கன்னா கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச், அதாவது பசிபிக் ஓசன்ல குமிஞ்ச அந்த குப்பைகளை பத்தி வந்துட்டு என்னன்னா சொல்றாங்க. ஸோ அதை பத்தின சில டீட்டெயில் தான் இங்க கொடுத்துருக்கோம். வேர்ல்ட்லயே வந்துட்டு அதிகமா, அதாவது வேர்ல்டு லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளோட்டிங் ட்ராஷ், மிதந்துகிட்டு இருக்கக்கூடிய குப்பைகள்லயே ஒரு லார்ஜஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னா எங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா பசிபிக்ல தான். ஓகேவா? ஸோ பசிபிக்ல தான் உலகத்திலேயே ஒரு பெரிய கலெக்ஷன் ஃப்ளோட்டிங் ட்ராஷ் கலெக்ட் பண்ண ஒரு பெரிய இது அப்படின்னா அது பசிபிக்ல தான். பசிபிக்ல எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவாய் கலிபோர்னியாவுக்கு நடுவுல, ஹவாய்க்கும் கலிபோர்னியாவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த பசிபிக் ஓஷன்ல வந்துட்டு என்னன்னா கலெக்ட் பண்ணிருக்காங்க. இது வந்துட்டு அது மட்டும் இல்லாம அந்த கலெக்ட் பண்ணிருக்காங்கல்ல, அது வந்துட்டு எப்படி டெஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா லார்ஜர் தன் டெக்சாஸ். டெக்சாஸ் அப்படிங்கிறது ஒரு சிட்டி. ஓகேவா? ஸோ யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் டெக்சாஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த சிட்டியை விட லார்ஜரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோட்டிங் ட்ராஷை டெஸ்கிரைப் பண்றாங்க. அப்ராக்சிமேட்டா பார்த்தோம்னா 7 மில்லியன் டன் ஆஃப் பிளாஸ்டிக் வந்துட்டு அங்க கிடைச்சிருக்கு. ஓகேவா? 7 மில்லியன் டன். ஓகேவா? அவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் வந்துட்டு அந்த இதில் கிடைச்சிருக்கு அந்த ஃப்ளோட்டிங் ட்ராஷ்ல. அது போக என்னன்னா டெப்ரிஸ்னா என்னன்னா சின்ன சின்ன பீஸான அந்த வேஸ்ட் வந்துட்டு டெப்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெப்ரிஸ் மட்டும் என்ன 9 feet டீப், 9 அடி ஆழம் அளவுக்கு வந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 9 அடிக்கு என்ன ஆகுது அப்படின்னா அது மிதந்துட்டு இருக்கு. 9 அடி ஆழத்துக்கு அது மிதந்துட்டு இருந்திருக்கு அந்த டெப்ரிஸ் மட்டும். ஓகேவா? ஸோ இவ்வளோ ட்ராஷ் வந்துட்டு என்னன்னா அங்கே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்டிமேஷனா என்ன சொல்றாங்க அப்படின்னா 80% ஆஃப் த பிளாஸ்டிக் வந்துட்டு லேண்டில் ஆரிஜின் ஆகி வந்த பிளாஸ்டிக் வந்துட்டு 80%. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 20% பிளாஸ்டிக் வந்துட்டு இந்த ஆயில் பிளாட்ஃபார்ம், ஆயில் ஷிப்பு அங்கேருந்து வந்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக 100%, 80% லேண்டில் இருந்தும் 20% வந்துட்டு ஷிப்பு ஆயில் பிளாட்ஃபார்ம்ல இருந்தும் வந்ததாக சொல்கிறாங்க. இந்த ட்ராஷ் இந்த மாதிரியான குப்பைகள் எல்லாமே என்னன்னா ரொம்பவே சி அனிமல்ஸ்க்கு ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளோட்டிங் ட்ராஷ் எங்கே கலெக்ட் பண்ணியிருக்காங்க? பசிபிக் ஓஷன்ல. எங்க இருக்கு அப்படின்னா ஹவாய் கலிபோர்னியாவுக்கு நடுவுல. இந்த பாயிண்ட்டை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சர் சி.வி. ராமன் அவர்களை பத்தி தான். சர் சி.வி. ராமன் அவருடைய ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா சர் சந்திரசேகர வெங்கட ராமன் அப்படிங்கிறது தான் இவருடைய ஃபுல் நேம். 7 நவம்பர் 1888 பிறகுறாரு. 21 நவம்பர் 1970 இவர் வந்துட்டு இறந்து போறாரு. இவர் ஒரு இந்தியன். ஓகேவா? இந்தியன் பிசிசிஸ்ட். எங்க பிறந்திருக்கிறாரு அப்படின்னா திருச்சியில. இவருடைய ஊர் வந்துட்டு சொந்த ஊர் வந்துட்டு திருச்சி. ஓகேவா? இவர் எந்த ஃபீல்டில் வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணாரு அப்படின்னா லைட் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்ல வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதுக்காக 1930 நோபல் பிரைஸ் பிசிக்ஸ்ல வந்துட்டு வாங்கியிருக்கிறாரு. ஓகேவா? பிசிக்ஸ்ல நோபல் பிரைஸ் எதுக்காக வாங்கியிருக்கிறாரு? லைட் ஸ்கேட்டரிங்க்கு. எந்த வருஷம் வாங்கியிருக்கிறாரு? 1930. அடுத்து இவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா ஒரு லைட் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பேரண்டான, ஓகேவா, டிரான்ஸ்பேரண்ட் அப்படின்னா நல்ல லைட் வந்துட்டு பாஸ் ஆகக்கூடிய ஒரு மெட்டீரியல். அப்போ டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல்ல நம்ம லைட் வந்துட்டு டிராவல் ஆகும்போது அதுல இருந்து கொஞ்சம் பட்டு விலகி
ஆகக்கூடிய அந்த லைட்டோட வேவ் லெங்த் வந்துட்டு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இதுதான் இவருடைய கண்டுபிடிப்பு. இந்த இதை தான் நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்கன்னா ராமன் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அல்லது ராமன் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ அந்த ராமன் எஃபெக்ட்லேருந்து வந்தது இந்த ராமன் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவர் அந்த நோபல் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கிறார்ல, ஸோ அந்த இதை வந்துட்டு February 28 நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாரு. எதுக்காக? இந்த ஸ்கேட்டரிங், ராமன் ஸ்கேட்டரிங் தான் வாங்கியிருப்பாரு. இந்த ராமன் ஸ்கேட்டரிங் கண்டுபிடிச்ச அந்த நாளை வந்துட்டு February 28. ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு என்ன நேஷ்னல் சயின்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நேஷ்னல் சயின்ஸ் டே என்னைக்குன்னு கேட்கலாம், யாரால அப்படின்னு கேட்கலாம். நேஷ்னல் சயின்ஸ் டே February 28 யாரால கொண்டாடப்படுறது? சர் சி வி ராமன் அவர்களால். ஓகேவா? அடுத்து 1954ல் இந்தியா வந்துட்டு இவருக்கு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான பாரத ரத்னா அவார்டு கொடுத்து என்னன்னா பெருமைப்படுத்தியிருக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன அவார்டு வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். என்ன அவார்டு? பாரத ரத்னா அவார்டு வந்துட்டு இந்தியாவில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு சர் சி வி ராமன் அவர்களை பற்றி லெசனில் கொடுத்துருக்கக்கூடிய பேசிக் டீட்டெயில். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கிளாசரி. இது உங்களுக்கு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எலிக்சிர் அப்படின்னா என்னென்னா அமிர்தம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஹைப்போதெட்டிக்கல் சப்ஸ்டன்ஸ் பிலீவ்டு டு மெயின்டைன் லைஃப் இன்டெஃபினெட்லி. அதாவது என்னென்னா ஒரு ஹைப்போதெட்டிக்கல் அப்படிங்கிறது சும்மா ஒரு நம்ம திங்க் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதை வந்துட்டு ஒரு ப்ரூஃப் இல்லாமல் நம்மளாக திங்க் பண்ணிக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அமிர்தம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் உண்மையிலேயே உயிரெல்லாம் காக்கக்கூடிய அமிர்தம் இருக்கா அப்படின்னா நமக்கு தெரியாது. அது நம்மளுடைய ஒரு தாட்டு தான். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க, நம்மளுடைய லைஃப்பை நல்லா மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், அவ்வளோதான். ஓகேவா? அந்த மாதிரி அதான் ஹைப்போதெட்டிக்கல் அப்படிங்கிறது. அதே சப்ஸ்டன்ஸ் பிலீவ்டு டு க்யூர் ஆல் இல்ஸ், அதாவது நம்மளுடைய நோய்கள் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த எலிக்சிர் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா? அதாவது அமிர்தம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததான் பிலோயிங் அப்படின்னா என்ன? கேரக்டரைஸ்டு பை கிரேட் ஸ்வெல்லிங் வேவ்ஸ் ஆர் சர்ஜுனாலும் அலைகள் தான், வேவ்ஸ்னாலும் அலைகள் தான். ஓகேவா? அப்போ ரொம்ப பெரிய ஒரு அலை வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் ரொம்ப பெரிய இடத்த ஆக்குப்பை பண்ணுறது, அந்த மாதிரி கூட சொல்லலாம் பிலோயிங் அப்படிங்கிறத. அடுத்ததாக டீமிங் அப்படின்னா என்னென்னா திரள்றது அப்படின்னு சொல்லலாம். இப்போ மக்கள் கூட்டம் வந்துட்டு திரள்றது. ஓகேவா? அந்த தான் வந்துட்டு டீமிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். abundantly filled especially with living things. எஸ்பெஷலி லிவிங் திங்ஸ்னால் நம்ம பீப்புளை மட்டும் குறிக்கிறது இல்லை, விலங்குகள் கூட. ஓகேவா? அனிமல்ஸ் கூட இப்போ ஒரு இடத்துல நிறைய கேதர் ஆகுது அப்படின்னா அதை நம்ம டீமிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்ததாக ட்ரிக்லிங் அப்படின்னா என்னென்னா ஸ்லோவாக மூவ் ஆகுறது. ஓகேவா? எந்த ஒரு ஃபோர்ஸுமே இல்லாமல் ஒரு மெட்டீரியல் தானாக ஸ்லோவாக மூவ் ஆகுது அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறாங்க? ட்ரிக்லிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததாக ப்ரெசிபிடேட்னா வீழ்படிவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எ சாலிட் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் எ லிக்விட் டூரிங் எ கெமிக்கல் ப்ராசஸ். அதாவது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ்னால ஒரு லிக்விட் வந்துட்டு சாலிட் சப்ஸ்டன்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ரெசிபிடேட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உப்பு தண்ணி பிடிச்சி வைக்கிற குடத்துல கூட என்னென்னா லேசாக ஒயிட் கலரில் ஒரு மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகும், அதை நம்ம ப்ரெசிபிடேட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்ததாக க்ரஸ்ட் அப்படின்னா என்ன? ஹார்ட் அவுட்டர் கவரிங் ஆஃப் சம்திங், ஒரு ஹார்டான கவரிங். ஓகேவா? நம்ம மேலோடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம பூமியில் இருக்கிறத அந்த இதை வந்துட்டு க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பூமியோட மேலோட க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஒரு கடினமான அவுட்டர் லேயரை வந்துட்டு நம்ம க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்துட்டு கேட்ச்மெண்ட் அப்படின்னா என்ன? எ ஸ்ட்ரக்சர் சச் எஸ் எ பேசின் ஆர் ரிசர்வயர். அதாவது பேசின் மாதிரியோ இல்லை ரிசர்வயர்னா நீர் தேக்கம்னு சொல்லலாம். ஸோ அந்த ரிசர்வயர் எதையோ தேக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம் ரிசர்வயர் அப்படின்னா, அப்போ பேசின் மாதிரியோ இல்லை ரிசர்வயர் மாதிரியான ஸ்ட்ரக்சரை வந்துட்டு கேட்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேட்ச்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கலெக்டிங் அல்லது ட்ரைனிங் வாட்டர். ஸோ வாட்டரை வந்துட்டு கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸை வந்துட்டு நம்ம கேட்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்ததாக பார்கஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு பெரிய லாங்கான போட். ஓகேவா? ஸோ அந்த போட் வந்துட்டு ரொம்ப லாங்காக இருக்கும், அதோட பாட்டம் வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கும். இதை மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கேரிங் ஃப்ரைட் ஆன் ரிவர்ஸ், ஆற்ற கடக்கிறதுல. ஓகேவா? ஸோ ஆறில் யூஸ் பண்ணுவாங்க, ரிவர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. கேரிங் ஃப்ரைட் அப்படின்னா என்னென்னா பொருட்கள். ஓகேவா? சரக்குகள், ஏதாவது திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்கான ஃப்ளாட்டான பாட்டம் உடைய ஒரு போட்டு தான் என்னென்னா பார்ஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ கிளாசரி உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இடியம்ஸ் அண்ட் இட்ஸ் மீனிங்.
ஸோ ஃபஸ்ட்டு இடியம் பார்த்தீங்கன்னா பிளட் ரன்ஸ் திக்கர் தென் வாட்டர். பிளட் ரன்ஸ் திக்கர் தென் வாட்டர் அப்படின்னா என்ன? வெளியாள்களை விட நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம மேலே நல்ல ஒரு அக்கறையோடு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹாவ் ஸ்ட்ராங்கர் அப்ளிகேஷன் வித் ஈச் அதர் தேன் வித் பீப்புள் அவுட் சைடு த ஃபேமிலி. ஸோ ஃபேமிலியை விட்டு வெளியில் இருக்கவங்களை விட நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு நம்ம ஆப்ளிகேஷன்னா லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன், கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தவங்களுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பிளட் ரன்ஸ் திக்கர் தென் வாட்டர். தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் தன் சதையாடும் சம்திங் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த இது தமிழில் சொல்கிறது தான். ஓகேவா? அடுத்ததாக டு பி எ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் அப்படிங்க. ஸோ மீன் வந்துட்டு இப்போ வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனில் தானே இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதோட இடியமோட மீனிங்கும் என்னன்னா அன்கம்ஃபர்டபுள் இன் எ பர்டிகுலர், ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா அதை டு பி எ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக டல் அஸ் டிஷ் வாட்டர். டிஷ் வாட்டர் மாதிரி டல்லாக இருக்கிறது. ஓகேவா? இது வந்துட்டு என்னென்னா டல்லுனாலே போர் அடித்தாதான் டல்லாக இருக்கும். அப்போ போரிங் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஆஸ் அ டக் டேக்ஸ் டு வாட்டர். இப்போ ஒரு வாத்து இருக்குது அப்படின்னா வாத்து அப்படிங்கிறது தண்ணியிலலாம் போகத்தான் செய்வோம் நார்மலாகவே. ஓகேவா? அப்போ அது வந்துட்டு ஒரு நேச்சுரலாக நடக்கக்கூடியது, அது வந்துட்டு ஈஸியாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டக்கு வந்துட்டு தண்ணிக்குள்ளே போகிறது இயற்கையாக நடக்கிறது, அது ஈஸியானது அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக கம் ஹெல் ஆர் ஹை வாட்டர். கம் ஹெல் ஆர் ஹை வாட்டர் அப்படின்னா நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், என்ன நடக்குதோ எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் கம் ஹெல் ஆர் ஹை வாட்டர் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அடுத்து யூ நெவர் மிஸ் த வாட்டர் டில் த வெல் ரன்ஸ் ட்ரை. என்ன மீனிங்ல வருதுன்னா வாட்டரை வந்துட்டு நீ மிஸ் பண்ணவே மாட்ட எப்போ வரைக்கும் அப்படின்னா அந்த கிணறு வந்துட்டு ட்ரை ஆகிற வரைக்கும். அப்போ இதோட மீனிங் என்னன்னா பீப்புள் ஆர் நாட் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் தே ஹாவ் அன்டில் தே லூஸ் இட். பீப்புளுக்கு வந்துட்டு எப்போதுமே எந்த மக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்னன்னா அவங்களுக்கு ஒன்று இழக்கிற வரைக்கும் அதோட அருமை வந்துட்டு புரியாது. அதை இழந்ததுக்கு அப்புறம் தான் அதோட அருமை வந்துட்டு புரியும். ஸோ அதை தான் என்ன சொல்றாங்கன்னா யூ நெவர் மிஸ் த வாட்டர் டில் த வெல் ரன்ஸ் ட்ரை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா புவர் கோல்டு வாட்டர் ஆன் சம்திங் அப்படிங்கிறது. டு கிரிட்டிசைஸ், அதாவது யாரை பற்றியாவது ஏதாவது விமர்சிக்கிறது, இல்லைன்னா ஏதாவது பீப்புளை வந்துட்டு ரொம்ப அதாவது எந்தூசியாஸ்டிக்கானா அவங்கள ஒரு என்கேஜாகவே ஒரு ஆர்வத்தோடையே வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணுறது. ஓகேவா? இப்போ எரிரத்தியில் என்ன ஊத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா, அதுதான் இது. அது மாதிரி இது வேற. ஓகேவா? புவர் கோல்டு வாட்டர் ஆன் சம்திங், அணைக்கிற மாதிரி. அப்போ அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறது, ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்க அந்த எந்தூசியாசமாக இருக்கக்கூடியதை ஸ்டாப் பண்ணுறது. அப்போ அதை தான் புவர் கோல்டு வாட்டர் ஆன் சம்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா ட்ரெட் வாட்டர் அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஓகேவா? ஆக்டிவாக இருப்பாங்க. டு பி ஆக்டிவாக இருப்பாங்க, ஆனால் அதுக்கான ரிசல்ட் எதுவுமே இருக்காது. அதாவது எப்படி சொல்லலாம்னா உளுந்து படிப்போம், ஆனால் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் மார்க்கே வராது. ஸோ அந்த மாதிரி கூட இதை வந்துட்டு சொல்லலாம். ட்ரெட் வாட்டர் எப்போதுமே ஆக்டிவாக இருப்பாங்க, ஆனால் ப்ராக்ரஸே வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அதுதான் வந்துட்டு ட்ரெட் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஃபாலிங் ஃபர்தர் பிஹைண்ட் அப்படிங்கிறது. அடுத்ததா பி வாட்டர் ஆஃப் எ டக்ஸ் பேக். பி வாட்டர்னு வரலாம், லைக் வாட்டர்னு வரலாம். பி வாட்டர் ஆஃப் எ டக்ஸ் பேக், அதாவது வாத்துக்கு பின்னாடி தண்ணி இருந்தால் அது ஒரு பிரச்சனையா? இல்லை பிரச்சனை இல்லைல்ல. ஸோ அதுதான் கிரிட்டிசிசம் டு சம் ஒன் தட் ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆன் தம் அட் ஆல். அதாவது ஏதோ ஒரு இதை பற்றி விமர்சிக்கிறாங்க, ஆனால் அதனால அவங்க அந்த இதில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறாங்க பி வாட்டர் ஆஃப் எ டக்ஸ் பேக் அப்படிங்கிறது. அடுத்ததா டு பி இன் டீப் வாட்டர், அதாவது ரொம்ப ஆழமான தண்ணியில் இருக்கிறது. டு பி இன் டீப் வாட்டர், ஆழமான தண்ணி அப்படிங்கிறதே ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. டு பி இன் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு இடியம்ஸ். அடுத்ததாக ஒரே ஒரு அப்ரிவியேஷன் கொடுத்துருப்பாங்க. எக்கோ அப்படின்னா என்னன்னா என்விரான்மெண்டல் சில்ட்ரன் ஆர்கனைசேஷனை ஷார்ட்டாக நம்ம எக்கோ ECO அப்படிங்கிறதுல நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ECOக்கு அப்ரிவியேஷன் என்னன்னு கேட்கலாம், பார்த்துக்கோங்க. என்விரான்மெண்டல் சில்ட்ரன் ஆர்கனைசேஷன், அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இதான் பார்க்குறோம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஸோ டென்ஸ் வந்துட்டு நிறையா கொடுத்துருப்பாங்க. எல்லா டைப் ஆஃப் டென்ஸும் நம்ம ஆல்ரெடி 8th நம்ம டேபிள் எல்லாம் போட்டு பார்த்தோம். ஸோ டென்ஸ் வீடியோ வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப வந்துட்டு லெங்க்தியானதாக வந்துட்டு இருக்குது. ஸோ இல்லை எப்படி ஷார்ட்டாக முடிக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நாளைக்கு வீடியோவில் உங்களுடைய கமெண்ட்லாம் பார்த்துட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போடுறேன். உங்களுக்கு டென்ஸ் வேண்டாம்னா நம்ம அடுத்த ப்ரோஸ்க்கு வந்துட்டு போயிடலாம். ஓகேவா? உங்களுடைய கமெண்ட்டை கீழே போடுங்க. தேங்க்யூ.